அப்படின்னா அந்த உணர்வு உங்க பிள்ளைகளுக்கு வரணும்னு வைங்களேன். நீங்க செய்ய வேண்டியது உங்க பிள்ளைகளை ரொம்ப சரியா வழி நடத்த வேண்டியது. பசங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதான் ஒன்னே ஒண்ணு, தம்பி ஜாலியா இருங்கப்பா, செம்ம ஜாலியா இருக்கு. பயங்கர இந்த வயசுல நீங்க ஜாலியா இல்லைன்னா எப்பயுமே நீங்க ஜாலியா இருக்கீங்க. ஆனா அந்த ஜாலியா இருக்கிறது இருக்குல்ல, அது எப்படி இருக்க போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறது, நான் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்க ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க, ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது கேட்கப்ப ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. மொபைல் போனை இன்னைக்கு அடிக்ஷன் லிஸ்ட் சேர்த்துட்டாங்க. எப்படி சிகரெட் ஒரு அடிக்ஷனோ, எப்படி ஆல்கஹால் ஒரு அடிக்ஷனோ, அப்படி மொபைலையும் ஒரு அடிக்ஷன் எடுத்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க தம்பி, ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் யாருக்கு அடிமையா இருக்காது, எதுக்கும் அடிமையா இருக்காது. ஒரே ஒரு கேள்வி எடுத்து உங்க முன்னாடி வைங்க, நான் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்க போறேனா, இல்ல எனக்கு எல்லாம் அடிமையா இருக்க போறேன்? இந்த 26 வயசுலாம் சொல்றாங்கல்ல, எனக்கே சில நேரம் தோணும், பரவாயில்லையே கொஞ்சம் சின்ன வயசுல தான் எதுவும் செஞ்சுட்டோமோ அப்படின்னு தோணும். அது காரணம் என்ன தெரியுமா? என் முழு நேரத்தையும் எனக்கு எது தேவையோ அதுல செலவழிச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாரும் ஏன் இடத்துல நில்லுங்களேன், ஒரு முறை எல்லாரும் இருக்கா கைதுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சா அப்படி, நான் இதுக்குதான் அடிக்டடா இருக்கேன். ஏன் ட்ரக்ஸ் இதுதான், ஏன் போதை இதுதான் தம்பி. எல்லாத்தையும் விட்டுருங்க, மொபைல் போனை விட்டுருங்க. யாருக்காவது ட்ரக்ஸ் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதெல்லாம் தூக்கி போடுங்க. இது கொடுக்குது இல்ல, அது எதுவுமே கொடுக்கும். தஞ்சாவூர் போனா கைதட்டுறாங்க, அறந்தாங்க கைதட்டுறாங்க, சென்னை போனா கைதட்டுறாங்க, துபாய் போனா கைதட்டுறாங்க, சிங்கப்பூர் போனா கைதட்டுறாங்க, எங்க போனா கைதட்டுறாங்க. இது கொடுக்குற போதை இருக்குல்ல, இதுக்கு நான் இன்னும் 4 மணி நேரம் சேர்த்து உழைக்க தயாராகிட்டேன். பிக் பாஸ் வந்துட்டு எங்கே நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க, என் ஷெட்யூல் கேட்டீங்கன்னா நீங்க மிரண்டே போயிருவீங்க. 31ஆம் தேதி சென்னையில விஜய் டிவி கொண்டாட்டம் முடிச்சுட்டு 1, 2 துபாய் போயிட்டு, 3ஆம் தேதி காரைக்குடி வந்துட்டு, 4ஆம் தேதி திருச்சி போயிட்டு, 5ஆம் தேதி சென்னை போயிட்டு, 6ஆம் தேதி அறந்தாங்க வந்துட்டு, மறுபடியும் நாளைக்கு சென்னை போயிட்டு, திருப்பி 8ஆம் தேதி பெரம்பலூர், 9ஆம் தேதி மதுரை போறேன், 10ஆம் தேதி காரைக்குடி போயிட்டு, திருப்பி 11ஆம் தேதி சென்னை வரேன். இப்படி போகுது என் ஷெட்யூல். இங்கெல்லாம் எதுக்காக போறேன்னா இப்படி கைதட்டு வாங்க போறேன். இந்த லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இது கொடுக்குற ஒரு போதை இருக்குல்ல, அது உங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்காது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கிற டைம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதை படிக்கிறது கஷ்டமா இருக்கு, பிடிச்சா மட்டும் படிங்க, இல்லைன்னு வைங்களேன் பிடிச்ச மாதிரி படிங்க.